அன்பினர்களே, இன்னும் வளைகுடாவில் அமெரிக்கா ஈரான் பதட்டம் முடிந்த பாடில்லை. இந்த நிலையில் கடைசியாக கடந்த வெள்ளிக்கிழமை ஒமானின் மஸ்கட் மாநகரில் அமெரிக்காவும் ஈரானும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது இல்லையா? இப்பொழுது அந்த பேச்சுவார்த்தை அடுத்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது ஒமானில் நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லை என்று ஈரானிய வெளிநாட்டு அமைச்சர் அரக்ஷி தெரிவித்திருக்கின்றார். அது ஒரு செய்தியாக வெளிவந்திருக்கின்றது. மற்றும் அமெரிக்க தாக்குதலுக்கு எதிராக ஈரானை பாதுகாக்க ஆயிரக்கணக்கான ஈராக்கியர்கள் தன்னார்வ தொண்டு, அதாவது தன்னார்வத்தில் இணைந்து கொள்வதாகவும் கிட்ட ஒரு 5000 பேர் நேற்று சனிக்கிழமை வரையும் கூடிவிட்டார்கள் என்றும் அது சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தி தான் இப்பொழுதும் ஒரு வளைகுடாவில் ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க தாக்குதலுக்கு எதிராக ஈரானை பாதுகாக்க ஆயிரக்கணக்கான ஈராக்கியர்கள் தன்னார்வமாக இணைந்திருக்கின்றார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. இஸ்லாமிய குடியரசு மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துமானால் ஈரானை பாதுகாக்க உதவுவதாக ஆயிரக்கணக்கான ஈராக்கியர்கள் உறுதிமொழியில் கையெழுத்திட்டுள்ளனர். ஈராக்கின் தியாலா மாகாணத்தில் கிட்டத்தட்ட 5000 பேர் கூடி ஈராக் மற்றும் அதன் கிழக்கு அண்டை நாடுகளையும் ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்களையும் எந்த இழப்பீடும் இல்லாமல் பாதுகாக்கும் தங்கள் நோக்கத்தை அறிவித்திருக்கின்றார்கள். அவர்கள் சுயமாக இணைகின்றார்கள். ஈராக்கின் தியாலா மாகாணத்தில் கிட்டத்தட்ட 5000 பேர் கூடி ஈராக் மற்றும் அதன் கிழக்கு அண்டை நாடுகளையும் ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்களையும் எந்த இழப்பீடும் இல்லாமல் பாதுகாக்கும் தங்கள் நோக்கத்தை அறிவித்திருக்கின்றார்கள். அவர்கள் கூடி கையொப்பம் விட்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஈரானுக்குள் நுழைவதற்காக எங்கள் பாதுகாப்பு படைகள், மக்கள் அணிதிரட்டல் படைகள் மற்றும் ஈரான் இஸ்லாமிய குடியரசை ஆதரிக்க நாங்கள் தன்னார்வ தொண்டு செய்ய தயாராக இருப்பதாக நாங்கள் அறிவிக்கின்றோம் என்றும், மேலும் இஸ்லாமிய குடியரசில் அமெரிக்க தலையீட்டை நாங்கள் திட்டவட்டமாக நிராகரிக்கின்றோம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒமானில் இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த போதிலும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பதற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இதற்கிடையில் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்கள் ஈரானின் கடலோர நீரில் நிலை நிறுத்தப்பட்டுள்ளன என்றும் அமெரிக்க மத்திய கட்டளை சென்காம் அரபிய கடலில் நிமிட்ஸ் வகுப்பு USS ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு நிரப்புதல் நடவடிக்கையை நடத்துவதை காட்டும் காட்சிகளையும் வெளியிட்டிருக்கின்றது. வாஷிங்டன் விரும்பினால் முழு பிராந்தியத்தையும் அனைத்து அமெரிக்க தளங்களையும் உள்ளடக்கும் போருக்கு ராணுவம் தயாராக இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. நாங்கள் பாதுகாப்பு படைகளுக்கான ரிசர்வ் படையாக பணியாற்ற தயாராக உள்ளதாக ஈராக்கிய தன்னார்வ அமைப்பு தமிமி என்று ஒரு அமைப்பு சொல்லி இருக்கின்றது. இந்த அமைப்பில் சுமார் 5000 பெயர்கள் தற்பொழுது பதியப்பட்டுள்ளதாகவும், மேலும் அதன் நிறுவன அமைப்பு ஒவ்வொரு தன்னார்வலரின் பெயர்களுடன் தியாலா செயல்பாட்டு கட்டளைக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றும், பின்னர் அது அவற்றை ஆயுத படைகளின் தலைமை தளபதிக்கு அனுப்பும் என்றும், 2003ஆம் ஆண்டு போருக்கு பிறகு ஈராக்குடன் நெருங்கி உறவுகளை பேணி வருவதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஈராக்கில் செல்வாக்கு செலுத்தும் ஈரானும் அமெரிக்காவும் போட்டியிட்டன. அங்கு ஆயிரக்கணக்கான அமெரிக்க துருப்புகள் நிலை கொண்டுள்ளன என்றும், மேலும் ஏராளமான அரசியல் கட்சிகளும் ஆயுத குழுக்களும் தெஹ்ரானுடன் இணைந்துள்ளன என்றும் சொல்லப்படுகின்றது. ஈராக்கில் உள்ள கதேவ், ஹெஸ்பொல்லா மற்றும் ஹரகத் அல் நுஜாபா போன்ற ஈரானுடன் இணைந்த குழுக்கள் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் தன்னார்வமாக சேர்ந்தவர்களாக சேர்க்க பாக்தாத் உட்பட நாடு முழுவதும் ஆட்சேர்ப்பு நிலையங்களை அமைத்துள்ளனர். இதேவேளை அமெரிக்காவுடனான அடுத்த சுற்று அணுசக்தி பேச்சுவார்த்தைக்கான இடம் மாறக்கூடும் என்றும், அது ஒமானில் நடைபெற மாட்டாது என்றும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி தெரிவித்திருக்கின்றார். மஸ்கட்டில் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்த நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் நல்ல தொடக்கம் என்றும் அவர் அறிவித்திருக்கின்றார். அந்த செய்தி உலக பரப்பில் அதிகமாக வெளிவந்தம் இருக்கின்றது. அமெரிக்காவுடனான புதிய சுற்று மறைமுக அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் ஒரு நல்ல தொடக்கம் என்றும் அதை தொடரலாம் என்றும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அரக்ஷி தெரிவித்திருக்கின்றார். பேச்சுவார்த்தைகளை எவ்வாறு தொடர்வது என்பது குறித்து தலைநகரங்களுடன் கலந்து ஆலோசித்த பிறகு முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மஸ்கட் பேச்சுவார்த்தைகளில் ஈரானின் முக்கிய கோரிக்கை பொருளாதார மற்றும் நிதி தடைகளை திறம்பட மற்றும் சரிபார்க்கக்கூடிய வகையில் நீக்குவதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது
எடகோன் துருக்கிய அதிபர் எடகோன் தான் துருக்கியில எதிர்பார்த்தார் தன்னை சேர்த்துக் கொள்ளுவாங்கன்னு. அந்த நாட்டில் அவங்க வைக்க விரும்பல. அதுக்கு பிறகுதான் அங்க ஓமானின் மஸ்கட் மாநகருக்கு மாத்தினாங்க. இப்போது அங்கேயும் செய்வதாக அநேகமாக அது கட்டாருக்குள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. ஏனெனில் கட்டாரும் ஈரானும் கொஞ்சம் நெருக்கமாக இருப்பதால் அவங்களுக்கு திடீரென்ற இந்த இடத்தை மாற்றுவது ஒரு சில நேரம் வெளியுறவு, அதாவது ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சிக்கு ஒரு பாதுகாப்பு கோரியும் அது நடந்திருக்குமோ வாய்ப்பு இருக்கு என்று சொல்லப்படுகின்றது. எதுவானாலும் நாடு இன்னும் அறிவிக்கப்படவில்லை. எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு நெருக்கமான நாடு என்று சொன்னால் வளைகுடாவில் சவுதியில அவங்களுக்கு நெருக்கம் காணா, குவைத்துக்குள்ள நெருக்கம் காணா, பஹ்ரைன்ல நெருக்கம் காணா. அப்ப இருக்கிற ஒரே நாடு என்றால் ஒமான், கட்டார். இப்ப கட்டார்ல ஒரு பேஸ் இருக்குல்ல, அமெரிக்காட்ட அல் உதைத் ஏர்போர்ட் இருக்குல்ல, அது இருக்கிறதால ஒரு அச்சம் பயமும் இருக்கலாம். நம்ம மீண்டும் மஸ்கட்டுக்குள்ள வராட்டி அடுத்த கட்டம் அமீரகத்துக்குள்ளேயும் போக இயலாது. அப்படியானால் அது எங்கு என்ற கேள்வி ஒரு கேள்வி இல்லை. ஏனெனில் பேச்சுவார்த்தை குழுக்களுக்கு ஏதாவது நடக்கலாம் என்றும் ஒரு அச்சம் நிலவதாம் இருக்கு. ஏனெனில் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சிக்கு அவங்க கொஞ்சம் பாதுகாப்பா பார்க்கறாங்க என்றும் ஒரு செய்தி வந்திருக்கு. பார்க்கலாம் எந்த நாட்டை ஈரான் நாமினேட் பண்ண போதுன்னு இதுவரை இல்லை, பார்க்கலாம். ஈரான் தனது சொந்த மண்ணில் யுரேனியத்தை பலப்படுத்துவதற்கான சட்டபூர்வ உரிமையை வலியுறுத்துவது என்றும் இந்த பிரச்சனையை பேச்சுவார்த்தைகள் ஒரு சிறப்பு கோடு என்று விவரிக்கிறது. தெஹ்ரானின் பார்வையில் எந்த ஒரு சாத்தியமான தொழில்நுட்ப நடவடிக்கைகளையும் இந்த உரிமையை அங்கீகரிக்கும் ஒரு கட்டத்திற்குள் மட்டுமே பரிசீலிக்க முடியும் என்று, மேலும் அதை தாண்டிய எந்த ஒரு முன் நிபந்தனைகளும் மறுபக்கத்தின் தீய எண்ணத்தின் அடையாளமாக கருதப்படும் என்றும் ஈரான் கருதுகிறது. அதாவது ஈரான் யுரேனியத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எங்களுக்கு தேவைக்கு நாங்க செய்யறோம், நீங்க அதுல தலையிடக்கூடாது என்று ஈரான் ஒரு நெருக்குதலே கொடுக்கின்றது. இவங்க அவங்களுக்கு ஒரு போஸ்ட் பண்றாங்கல்ல, இவங்களுக்கு ஒரு அச்சம் பயம் வந்திருக்குல்ல, பார்க்கலாம். ஏனெனில் ஈரான் உறுதியாக இருக்கின்றது, முதலா சமாதானமா நாங்க இரண்டுக்கும் ரெடி என்று தான் சொல்றாங்க. ஓமானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜைத் பத் அல் சுசைடியும் இரண்டு பக்கத்துக்கும் ஓடி ஓடி உழைத்து ஒரு சமாதான புறாவாக அவர் செயல்படுகிறார். சுமார் 6 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நீடித்திருக்கின்றது. ஈரானிய மற்றும் அமெரிக்க தூதர்கள் 2வது சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்த ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் இன்னும் திகதியும் இடமும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் அரசு தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் தெஹ்ரானும் வாஷிங்டனும் இது விரைவில் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புவதாகவும் இடம் இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் ஈரான் தரப்பத்தான் சொல்றாங்க. அமெரிக்கா ஒன்றும் சொல்லலை. அமெரிக்காக்கள் ஒரு கழுத்து புடிமாறி ஈரான் இருக்குங்க, அதான் உண்மை. அமெரிக்காவுடன் போர் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு எப்போதும் உள்ளது என்றும் இந்த வருது பாருங்க, இஸ்லாமிய குடியரசு அமைதி மற்றும் போர் இரண்டிற்கும் தயாராக உள்ளது என்பதையும் ஈரான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகின்றது. அமெரிக்க தாக்குதல் ஏற்பட்டால் ஈரான் பிராந்தியத்தில் நிலை கொண்டுள்ள அமெரிக்க படைகளை மட்டுமே குறிவைக்க வேண்டும், நாடுகளை அல்ல என்றும் அழகாக தெளிவாக அரக்சி தெரிவித்திருக்கின்றார். ஏனெனில் கட்டார் மீது தாக்குதல் நடத்தாட்டி அவங்க அல் உதைத்துல ஒரு அடி இருக்குது, பஹ்ரைன்ல மிகப்பெரிய பேஸ் அதுக்கும் அடி இருக்கு. ரெண்டுக்கும் இவங்களோட ஏவுகணை போய் அடிக்கத்தான் போகுது. பார்க்கலாம், யுத்தம் வந்தால் மாத்திரம் நாங்கள் அண்டை நாடுகளை தாக்க மாட்டோம் என்றும், மாறாக அவற்றை நிலை கொண்டுள்ள அமெரிக்க தளங்களை நாங்கள் குறிவைப்போம் என்றும், இரண்டிற்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது என்றும் அரக்சி தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்க்க முடியும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். நாட்டின் ஏவுகணைகள் குறித்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நிராகரித்தார். அவற்றை முற்றிலும் தற்காப்பு விஷயம். அதாவது அமெரிக்கா ஒரு நெருக்கல் கொடுக்க போறாங்க, நீங்க ஏவுகணை செய்யக்கூடாண்டா. அவன் என்ன வயல் மட்டும் தான் செய்ய போறானா? ஈச்சம்பழத்தை மட்டும் தான் நாட்டிக்கிட்டு பெரிச்சம்பழமே விற்க போறானா? இல்லங்க, அவன் புதிய புதிய கண்டுபிடிப்பு இறக்கத்தான் போறான் தாடி வாளாக்கள். ஏவுகணை பிரச்சனை எங்களுக்கு முற்றிலும் தற்காப்பு விஷயம் என்றும், இப்போது அல்ல எந்த எதிர்காலத்திலும் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்றும், ஏனெனில் இது ஒரு பாதுகாப்பு விடயம் என்றும் தற்காப்பு விடயம் என்றும் அது வலியுறுத்துகின்றது. பேச்சுவார்த்தைகளின் போக்கு எந்த விதமான அச்சுறுத்தல்களோ அல்லது அழுத்தங்களோ இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஈரானின் நிலைப்பாட்டை அவர் அரக்சி மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றார். ஒருமுறை அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அமெரிக்கா அத்தகைய அணுகுமுறையை பின்பற்றும் என்ற நம்பிக்கையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். நியாயமான மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் முடிவை அடைய
யதார்த்தபூர்வமான பேச்சுவார்த்தைகளை உருவாக்க நம்பிக்கையை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். இது ஒரு நல்ல விடயமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் ஏவுகணை திட்டம் ஒருபோதும் பேச்சுவார்த்தைகள் உட்பட்டது அல்ல என்பதை ஈரான் தெளிவாக மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் யுரேனியத்துக்கு ஒரு கட்டுப்பாடு வரப்படுறாங்களாம். அவங்களோட ஏவுகணை அவன் வடகொரியாவில இருந்து செஞ்சிருக்கிறான். கடைசியா ஹராம் ஷேகரன் ஒன்று செஞ்சிருக்காங்க போர். அதெல்லாம் வடகொரியாட சும்மா உண்டு இல்லைன்னு பண்ணும். அதை நாங்க மீண்டும் பண்ண சொல்றோம். ஈரான் தன்னுடைய ஏவுகணையை கையில் எடுத்தால் சும்மா பம்பரமா சுழட்டி அடிப்பான். தாங்களுமா அது வடிவில் இருக்கிற தாங்க மாட்டான் கேட்பாங்க. அதனால ஈரான் அந்த விடயத்தில் உறுதியாக இருக்கின்றது. ஈரானும் அமெரிக்காவும் அணுசக்தி திட்டத்துடன் பேச்சுவார்த்தைகளை மட்டுப்படுத்த ஒப்புக்கொண்டதாக வெளியான செய்திகளை தொடர்ந்து கருத்துக்கள் வெளியாகி வருகின்றது. ஈரான் ஏவுகணை திட்டம் பேச்சுவார்த்தையில் ஒருபோதும் பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்த முடியாது என்பதை ஈரான் மீண்டும் சொல்லுகின்றது. அமெரிக்க தூதர்கள் ஸ்டீவ் பிட்கார்ஸ் மற்றும் அவர் நெய்னட மருமகனுக்கான மகள் கணவர் ஜெராட் குஷ்னர், இவங்க 2 பேருக்கு தான் ரம்ஸ் நெய்னா பவர் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க போயிட்டாங்க, அமெரிக்காவுள்ள போயிட்டு அடுத்த கட்டம் டேட் பிக்ஸ் பண்ணிட்டு உடனே ஒமானுக்கு அறிவிப்பாங்க. ஒமான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சிக்கு அறிவிக்க போறாங்க. ஆக ஒரு நடுநிலையான இண்டிபெண்டராக அவங்க இருப்பாங்க. ஒமானில் மீண்டும் நடப்பதற்கான வாய்ப்பு குறைவென்று தான் மீண்டும் சொல்லுகிறது. இதேவேளை கட்டார், சவுதி அரேபியா மற்றும் ஒமான் உள்ளிட்ட பிராந்தியத்தில் உள்ள பிற நாடுகளின் தலையீடுகளை தொடர்ந்து அமெரிக்கா ஈரானின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டதாகவும் ஒரு தரப்பு சொல்லப்படுகின்றது. அது ஒரு நம்பகமான செய்தி என்றாலும் பெரும் பரப்புக்கு அது வரவில்லை. ஈரானின் ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் மெஹமது அக்ரமினியா தான் இதை சொல்லியிருக்கிறாரு. ராணுவம் போருக்கு பேர இருப்பதாகவும் அது அமெரிக்கா விரும்பினால் மாத்திரமே ஒரு முழு பிராந்தியத்தையும் அனைத்து அமெரிக்க தளங்களை உள்ளடக்கும் என்றும் அந்த ராணுவ பேச்சாளர் சொல்றார். ஒரு ஒப்பந்தத்தை எட்ட முடியாவிட்டால் மோசமான விஷயங்கள் நடக்கும் என்று நெய்னா பல தடவை ஈரானை எச்சரிச்சிருக்கல. அந்த எச்சரிக்கையெல்லாம் ஈரான் கணக்கில் எடுக்கலங்க. நீ வா அன்றுதான் கேட்குதே ஒழிய எங்களை மட்டுப்படுத்த ஒன்னால முடியாதுன்னு சொல்லலாம். இதே வேளையில ஈரானிய ஆட்சியின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் ஒரு முக்கியமான கூட்டத்தை நோக்கிய சூழ்நிலைகள் உருவாகி வருகின்றன என்றும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஸ் நாடாளுமன்ற குழுவிடம் கூறியதாக இஸ்ரேலின் சேனல் 12 செய்தி வெளியிட்டது. அதுவும் ஒரு பரப்பாக பார்க்கப்படுகின்றது. பேச்சுவார்த்தை கூட்டமைப்பிற்கான, அதாவது பேச்சுவார்த்தையின் அடுத்த கட்டத்திற்கான அதன் நிபந்தனைகள் நிராகரிக்கப்பட்டால் பிராந்திய மோதலுக்கு தயாராக இருப்பதாகவும் ஈரான் எச்சரித்துள்ளது. இது சரிதானே? இப்ப நீ மட்டும்தான் எச்சரிப்பாய், நானுங்களும் எச்சரிப்பேன் இல்லை. என்னவா டபுள் எண்டி தாரம் பாருங்க. பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்திற்கான அதன் நிபந்தனைகள் நிராகரிக்கப்பட்ட, அதாவது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈரானின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டால் அல்லது அமெரிக்கா எங்கள் மீது அழுத்தம் திணித்து ஏதாவது பேச்சுவார்த்தைகள் என்று அந்த புகுத்த நினைத்தால் பிராந்திய மோதலுக்கு, வளைகுடா மோதலுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று ஈரான் ஒரு எச்சரிக்கை இன்று வெளியிட்டு ஞாயிற்றுக்கிழமை. இது போதும் தானே? ஆக ஈரான் எதுக்கு நாங்க ரெடிங்க, நீ வா என்று சண்டைக்கு கூப்பிடுறான். நீங்க முடிஞ்சா போங்க, ஒன்று மட்டும் நல்லா நம்ம மீண்டும் உறுதியா சொல்லி வரோம். ஏற்கனவே ஒரு அமெரிக்க ராணுவ அதிகாரியும் ஐநாவின் ராணுவ ஆய்வாளரும் என்ன சொல்லியிருக்காரு? வளைகுடாவில் ஈரான் அசைக்க முடியாத ஒரு சக்தி என்றும் நீங்க அடி வாங்கி செத்து போவீங்க சொல்லிக்கிறார். இதை நாங்க 1 மாசமா சொல்லி வரோம். நீ சும்மா சாக போறீங்கடா, செத்து மடிங்க சனியனுங்களா. மீண்டும் மற்றொரு காணொளியில் இன்று மாலையும் சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.